ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு சூப்பரான தகவல் பத்தி பார்க்க போறோம். அதாவது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் தான். இந்த புதுசா மகளிர் உரிமை தொகைக்கு எப்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பதில் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. அதாவது புதிதாக விண்ணப்பிப்போருக்கு 3 மாதத்தில் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும், தகுதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வேடச்சந்தூர் தொகுதி திமுக உறுப்பினர் எஸ் காந்திராஜன் தனது தொகுதி மற்றும் தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயன்பெறுகின்றனர், பல்வேறு இடங்களில் ஏழை மக்கள் மனு அளித்தும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்ற விவரங்களை தெரிவித்தனர். மனு அளித்து தகுதியானவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுமா என கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு. தொடர்ந்து கோமா தேகா உறுப்பினர் ER ஈஸ்வரனும் விண்ணப்பித்த தகுதியானவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படுமா என கேட்டார். கேள்விகளுக்கு பதிலளித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை 5.27 லட்சம் பேர் விண்ணப்பிப்பதில் 76%, அதாவது 4,897 மகளிருக்கு மாதம் ரூ.1000 உரிமை தொகை பெறுகின்றனர். வேடச்சந்தூர் 62,000 மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 1,63,57,195 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவற்றை ஆய்வு செய்ததில் 70%, அதாவது 1,06,52,198 விண்ணப்பங்கள் முதல் கட்டமாக ஏற்கப்பட்டன. கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த தினத்தன்று காஞ்சிபுரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல் முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி கூடுதலாக 9 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 1,14,65,525 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கு நாங்கள் ஆய்வுக்கு செல்லும் போது உரிமை தொகை வேண்டி மகளிர் விண்ணப்பம் அளிக்கின்றனர். அது பற்றி விவரங்களை சேகரித்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம். முதல்வரின் அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாத மகளிருக்கு திட்டத்தின் பயன் கிடைப்பதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் தகுதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் இது சம்பந்தமான அப்டேட் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ திட்டத்தினுடைய ரூல்ஸ் எல்லாமே இருக்கும், நம்ம சேனல் வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.